வணக்கம் மக்களே, சற்று முன் கிடைத்த மிக முக்கிய தகவல் ஒன்றை பார்க்க போகிறோம். எஸ்பி வேலுமணி மீது ஆக்ஷன் எடுக்க துடியாய் துடிக்கும் எடப்பாடி பழனிசாமி. அமித்ஷாவால் அதிமுகவில் கிளம்பிய மோதல், திடீர் தகவல். இந்த ஒரு தகவலை பற்றி தான் நாம் பார்க்க போகிறோம். தகவலை பார்ப்பதற்கு முன்னதாக நீங்கள் நம்மளுடைய சேனலுக்கு புதிய பார்வையாளர்களாக இருந்தீர்கள் என்றால் மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் மக்களே. மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவுடன் அதிமுக நெருக்கம் காட்டி வருவதால் எஸ்பி வேலுமணி மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கட்சிக்குள் கலக்க குரல்கள் எழுந்திருப்பதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. இந்த நிலையில் பரபரப்பாக எதிர்பார்க்கப்பட்ட ஜெயலலிதாவின் பிறந்தநாள் அமைதியாக நடந்து போகிருக்கிறது. ஜெயலலிதாவின் பிறந்த நாளுக்குள் அதிமுக பாஜக கூட்டணி இறுதி செய்யப்பட வேண்டும், இல்லை என்றால் இரட்டை இலை சின்னம் முடக்கப்படும் என பாஜக விதித்திருந்த கெடுவை தாண்டி ஜெயலலிதாவின் பிறந்தநாள் அமைதியாகவே சென்றது. முன்னதாக ஜெயலலிதா ஒரு ஊழல்வாதி, ஊழல் வழக்கிற்காக சிறை சென்ற முதலமைச்சர் என தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை தெரிவித்திருந்த நிலையில், இந்த முறை ஜெயலலிதா பிறந்தநாளில் அவரை சிறந்த தேசியவாதி, மக்களுக்காக பாடுபட்ட தலைவர் என்றெல்லாம் புகழ்ந்திருந்தார். அண்ணாமலை இப்படி அந்தர்பல்டி என அதிமுக வட்டாரத்தில் விசாரித்த பொழுது பலரும் ருசிக்கான தகவல்கள் கிடைத்திருந்தன. சமீப காலமாக எடப்பாடி பழனிசாமி பாஜகவை எதிர்த்து எதுவும் பேசவில்லை. பாஜக கொண்டு வரும் மும்மொழி திட்டத்தையும் பெரு அளவில் எதிர்த்துவிட்டு வாயை மூடிக்கொண்டு விட்டார். அவருக்கு ஏகப்பட்ட குடைச்சல்கள் வரவுள்ள ராஜ்யசபா தேர்தல் ஏற்பட்டிருக்கிறது. மக்களவை தேர்தலில் தமிழகத்தில் 6 பேரை மக்களவை உறுப்பினராக தேர்ந்தெடுக்க வேண்டும். அதில் 4 சீட்டுகள் திமுக உறுப்பினர்கள். திமுக தரப்பிலிருந்து வில்சன் சண்முகம், அப்துல்லா, வைகோ ஆகியோரின் பதவிக்காலம் முடிந்து ஓய்வு பெறுகிறார்கள். அதிமுக தரப்பிலிருந்து அன்புமணி, சந்திரசேகர் ஆகியோர் பதவிக்காலம் முடிகிறது. தொழில் சங்க தலைவர் சண்முகத்துக்கும் பதில் மக்கள் நீதி மையத்தின் சார்ந்த கமலஹாசன் ராஜ்யசபா உறுப்பினர் ஆகிறார். இது பற்றி கருத்துக்கள் தெரிவித்த கமலஹாசன், நான் ரசிகர்களை பெற்றிருக்கிறேன், வாக்காளர்களை பெறவில்லை என சொன்ன கருத்து நடிகர் விஜயை வம்புக்கு இழுத்ததாக அது பற்றி விவாதமும் ஓடிக்கொண்டிருக்கிறது. அதிமுக தரப்பில் யாரை நம்பி ஆக்குவது, அதாவது யாரை எம்பி ஆக்குவது என கடுமையான போட்டி நடந்து கொண்டிருக்கிறது. யார் எம்பி ஆனாலும் ஒரு எம்பியை தேர்ந்தெடுக்க 34 எம்எல்ஏக்கள் தேவை. அதன்படி பார்த்தால் அதிமுகவில் 68 எம்எல்ஏக்கள் தேவை. அதில் 62 எம்எல்ஏக்கள் தான் அதிமுகவில் என்ற சூழல். அதிலும் 4 எம்எல்ஏக்கள் ஓபிஎஸ் வசம் சென்றுவிட்டனர். பாஜக ஆதரவு இல்லாமல் அதிமுக 2 ராஜ்யசபா உறுப்பினர்களை தேர்ந்தெடுக்க முடியாது. திமுக 4 ராஜ்யசபா உறுப்பினர்களுடன் நிறுத்தி கொண்டால் போட்டியின்றி அதிமுகவின் 2 உறுப்பினர்களும் தேர்ந்தெடுக்கப்படுவார். ஆனால் அதிமுகவில் சிக்கலை ஏற்படுத்த வேண்டும் என்ற 5 ராஜ்யசபா உறுப்பினர்களை களத்தில் இறக்க திமுக திட்டமிட்டுள்ளது. 5வதாக வரும் ராஜ்யசபா உறுப்பினர் ஒரு போட்டியை உருவாக்குவார். அவர் அதிமுக சார்பில் 2வதாக நிறுத்தப்படும் உறுப்பினர் எதிர்கொள்ள வேண்டும். எந்த பிரச்சனையும் இல்லாமல் ஒரே ஒரு ராஜ்யசபா உறுப்பினரை தேர்ந்தெடுக்க தகுதி மேற்கொள்ள அதிமுக திமுக ஏற்படுத்தும் போட்டியை சமாளிக்க வேண்டுமென்றால் பாமக மற்றும் பாஜக ஆதரவை பெற வேண்டும். தற்பொழுது பாமகவும் பாஜகவும் அதிமுகவில் கூட்டணி இல்லை. இவர்களுடன் கூட்டணி ஏற்படுத்தினால் தான் அதிமுகவால் 2 மாநிலவை உறுப்பினரை பெற முடியும். பாஜக அன்புமணிக்கு ராஜ்யசபா சீட்டு தருவதாக ஏற்கனவே வாக்குறுதி அளித்துள்ளது. பாஜக சப்போர்ட் உடன் அன்புமணி எந்த சிக்கலும் இல்லாமல் வெற்றி பெற்றுவிடுவார். ஆனால் வெறும் யாராவது நிறுத்தினால் நாங்கள்
அதிகரிக்க மாட்டோம் என பாஜக தரப்பில் இருந்து ஏற்கனவே எடப்பாடி பழனிசாமிக்கு தெரிவிக்கப்பட்டுள்ளது என தகவலும் வெளியாகியுள்ளது. ஏற்கனவே சட்டமன்ற தேர்தலில் பாமக அதிமுக கூட்டணியில் இருந்து கழண்டு செல்லும் பொழுது தேமுதிகவிற்கு ராஜ்யசபா சீட் தருகிறேன் என வாக்குறுதி கொடுத்து தான் எடப்பாடி பழனிசாமி அவர்களை கூட்டணியில் சேர்த்தார். தேமுதிகவும் ராஜ்யசபா சீட் கொடுக்க பாமக எதிர்ப்பு தெரிவித்துள்ளது. இது எடப்பாடி பழனிசாமி கடும் மன உளைச்சலுக்கு உள்ளாகியுள்ளதாக கூறப்படுகிறது. இன்னொரு புறம் ராஜ்யசபா சீட்டில் போட்டியிட சேலம் இளங்கோவன், ஜெயக்குமார் மகன் ஜெயவர்தன், கோகுல இந்திரா, கிருத்திகா, முனுசாமி ராஜ், சத்தியன், தென்மலை ஆகியோரும் போட்டி போட்டு வருவதாக தகவல்கள் கிடைக்கப்பட்டிருக்கிறது. இதனால் பிரச்சனைகள் எப்படி தீர்ப்பது என எடப்பாடி திணறிக் கொண்டிருக்கிறார். அதிமுகவில் பாஜக கூட்டணி அமைப்பதற்கு அச்சாரமாக இந்த ராஜ்யசபா தேர்தல் அமையும் என எதிர்பார்க்கப்படுகிறது. எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த நிலையில் எடப்பாடி பழனிசாமி அதாவது எஸ்பி வேலுமணி தனது மகன் திருமணத்திற்கு பாஜகவில் உள்ள அனைத்து தலைவர்களுக்கும் பத்திரிகை கொடுத்து அழைப்பு விடுத்துள்ளார். அவர் அமித்ஷாவை இந்த திருமணத்திற்கு கலந்து கொள்ள வைக்க பெரும் முயற்சி எடுத்து வருகிறார். அமித்ஷா இந்த திருமணத்திற்கு வந்தால் எடப்பாடியும் அமித்ஷாவும் திருமண விழாவில் நேரடியாக சந்திக்க கொள்ளும் வாய்ப்பு ஏற்படும். இது அதிமுக பாஜக கூட்டணி அமைந்துவிட்டு என்பதனை அறிவிக்கும் விழாவாக கருதப்படும். பாஜக கேட்டபோல் தனது சொத்துக்களை சசிகலா 80% கொடுத்து விட்டதாக கூறப்பட்டது. அதனால் சசிகலா மீது பரிவுடன் இருக்கும் பாஜக அவரையும் ஓபிஎஸ்ஸையும் கட்சிக்குள் இணைந்து அதிமுகவில் பாஜகவின் கட்டுப்பாட்டிற்குள் கொண்டு வர முயற்சிப்பதாக கூறப்படுகிறது. இதற்கு சம்மதிக்கவில்லை என்றால் எடப்பாடி பழனிசாமியை கட்சியை விட்டு தூக்க பாஜக திட்டமிட்டு வருவதாக அரசியல் வட்டாரங்கள் தகவல்கள் கசிந்துள்ளது. இதற்காக எடப்பாடி மீது பலர் ரைடு நடவடிக்கைகள் கட்டவிழ்த்துவிடவும் பாஜக திட்டமிட்டுள்ளதாக கூறப்படுகிறது. இந்த நிலையில் பாஜகவுடன் சமரசம் போக்கை கடைபிடிக்கவும் மேலும் வேலுமணி மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்கின்ற கோஷம் அதிமுகவில் வழுந்து வருவதாக கூறப்படுகிறது. இதில் எந்த முடிவும் எடுத்தாலும் தனக்கு ஆபத்தாகத்தான் என எடப்பாடி மிரண்டு போய் ஆலோசனையில் ஈடுபட்டு வருவதாகவும் கூறப்படுகிறது. சமரச பேச்சுக்கு வாருங்கள் என அமித்ஷா மெசேஜ் அனுப்பி எடப்பாடியை மிரட்ட அதிமுக அதிர்ந்து போயிருக்கிறார்கள் என்கிறார்கள் அதிமுக வட்டாரங்கள். ஜாக்கி வாசுதேவின் விழாவிற்கு வரும் அமித்ஷாவிடம் இந்த பஞ்சாயத்து போகும் என்பதால் இந்த நிகழ்ச்சியில் எஸ்பி வேலுமணி பங்கேற்பதற்காகவும் கூறப்படுகிறது. இதனால் அதிமுகவில் பெரும் குழப்பங்களும் அதிர்ச்சியான பரபரப்பு பேச்சுக்களும் கூறப்படுகிறது. இதனால் இந்த ஒரு தகவலை குறித்த பொதுமக்கள் உங்களுடைய கருத்துக்களை கூறுங்கள். இதுபோன்று நீங்கள் அரசியல் சார்ந்த நிகழ்வுகளாம் தினசரி தெரிந்து கொள்ள நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் மக்களே. நன்றி, வணக்கம்.